என்ற உறுதியளித்திருக்கிறார். காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க உறுதி கொண்டிருக்கிறார். இப்படி 10 திட்டம், முன்னோடியான திட்டம். இந்த 10 திட்டத்தை கொடுத்த உடனே நம்ம முதலமைச்சருக்கு என்ன செய்யறதே தெரியல. இப்ப இருக்கிற முதலமைச்சர் விடியா முதலமைச்சர். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஒரு பரிசு போடுறோம் உங்களுக்கு எல்லாம். எங்கேயாச்சும் இந்த தேர்தல் மேல ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு அப்படி பாட்டு போட்டாங்களா? போட்டாங்களா போடலையா? ஆமா இல்ல. ஏன் தங்கச்சி தங்கச்சி உன்னை தாண்டா போட்டாங்களா போடலையா? போட்டாங்கள போட்டாங்க. இப்ப போடுறாங்களா? போட்டா அடிச்சு உரைச்சு போடுவீங்க. ஏண்டா விடியல தந்தைங்க வீட்டு வரியை உயர்த்தி விட்டு, பால் வரியை உயர்த்தி விட்டு, கரண்ட் பில்லை உயர்த்தி விட்டு, இன்னைக்கு சமையல் பொருள் அரிசி எத்தனையும் ஏற்றி விட்டு நீங்க இந்த மாதிரி செய்யறீங்கன்னு சொல்லி நீங்க சண்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதனால நீங்க அவர் இன்னைக்கு ஆடி போய் என்ன செய்யறதுன்னு தெரியல. யார் எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, மக்கள் தான் எஜமான. மக்கள் பார்த்து ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியும். ஏன் மக்கள் நீங்க ஒருவர்கள் புரட்சி செய்யுங்க. நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. போதை கலாச்சாரம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கலந்து விட்டது. மாணவர்கள், மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள் இடத்திலே போதை பழக்கம் அதிகமாகிவிட்டது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். சட்ட ஒழுங்கு பேணி காக்க வேண்டுமானால் நீங்க எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன்.